இந்த அடியத்தை கேட்க யாருமே இல்லையா? பாத்துமா உட்காரு. அம்மா ஏமா இதெல்லாம்? நீ ஏன் இந்த வேலையெல்லாம் பாக்குற? பரவாயில்ல விடுமா, எவ்வளவு நேரம் படுத்தே கிடக்குறது. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இந்த மாதிரி எழுந்து வராதீங்கன்னு. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? காளியனா, காளியனா. அம்மா என்னம்மா? அம்மாவை பாத்துக்க மாட்டீங்களா? என்னாச்சுமா? சாப்பாடு மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சுட்டானு போனேன். தலைவலி மாத்திரை இல்லையன்னு வாங்கிட்டு வர போனேன். அட என்னம்மா நீங்க இப்படி அவசரப்பட்டு எழுந்து வந்து அங்கங்க விழுந்துடுறீங்க. அதெல்லாம் இப்ப ஒன்னும் அவசரம் இல்ல காளி. இங்க பாருங்கம்மா, நாங்க இல்லாத நேரத்துல எழுந்து வந்து இப்படி எங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்கம்மா. என் மக இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு
இன்னைக்கு நடக்க போற போட்டியில ஜெயிச்சாள்னா எனக்கு அதுவே போதும். அந்த நிம்மதியில என் வியாதி எல்லாம் தன்னால போயிடும். உங்க ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போதுமா? இந்த காம்படிஷன்ல நிச்சயம் நான் தான் ஜெயிப்பேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும் ஜெயா. இது உன் அப்பாவுடைய கனவு. அவர் எங்க இருக்காரோ எப்படி இருக்காரோ தெரியல. நீ மனசார அவரை வேண்டிக்க. அம்மா, இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கும். ஆனா எனக்கு இந்த ஜென்மத்துல என் அப்பாசியை நிறைவேற்றுறதுதான் என்னோட லட்சியம். ஜெயா, நீ இந்த மாதிரி பேசுறத உங்க அப்பா இங்க இருந்து கேட்டார்னா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? ஆனா அம்மா, அழாதம்மா, அழாதம்மா. எல்லாம் நல்லபடியா நடக்கும்மா. ஹாய் ஜெயா, என்னாச்சு? எல்லாரும் சென்டிமெண்டா அழுதுட்டு இருக்கீங்க. நீ இந்நேரம் காம்படிஷனுக்கு ரெடியா இருப்பேன்னு நினைச்சேன். நீ எந்த காம்படிஷன்லயும் கலந்துக்கலையாமா? இல்ல, எனக்கு பார்த்து கை தட்ட மட்டும் தான் தெரியும். இல்ல ஜெயா? நானும் அப்படித்தாம்மா. அவ ஜெயிச்சாலே நானும் ஜெயிச்ச மாதிரிதான். ஜெயா, இது பல வருஷ கனவு. நீ நிச்சயமா இதுல ஜெயிப்ப. We wish you do it. Yes, Ramya, I will do it. Fantastic performance ஜெயா. Thank you. சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா பண்ண. Thanks, Ramya. Thank you. மறந்துட்டேன். உன் பேருக்கு ஒரு பார்சல் வந்தது. ஏன் பேருக்கா? ஆமா ஜெயா. இந்தா, இது அப்புறமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறேன். எங்க லேண்ட் டீலிங்ல எவனும் தலையிட்டதே இல்ல. உன் வேலையை எங்க கிட்டே காட்டியா? இப்ப என்ன சொல்ற? முடியாது ப்ரோ. இவன் இப்படிலாம் கேட்ட சொல்ல மாட்டான். இவனை கேட்கிற விதத்துல கேட்கணும். உன்னை கடைசியா எச்சரிக்கிறேன். இன்னையில இருந்து அந்த பிஎம் ரோட்ல இருக்கிற இடத்த மறந்துரு. என் உயிரே போனாலும் அந்த இடத்த நான் விட்டு தர மாட்டேன். தலை எடுத்த யாரால மாத்த முடியும்? வேணாண்டி. விடு. யாரு நீ? எம்எல்ஏ கை வச்சிட்டியா? தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பு. அவனுக்காக பரிதாபப்படுறியா? முதல்ல உன்னை காப்பாத்திக்க. உயிரோட இருக்கக்கூடாது. உனக்கு ஜாகிங் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. உடம்பும் ஹீட் ஆயிடுச்சு. இப்ப வாங்கடா.
கையை உடைச்சிட்டாடா. ஏய், நான் என்ன காப்பாத்திக்கணுமா? நான் என்ன காப்பாத்திக்கணுமா? என்ன பெரிய ரவுடியா நீ? பெரிய ரவுடியாடா? இது போதுமா? இல்ல இன்னும் வேணுமா? வேணாம் வேணாம், என்ன அடிக்காத விட்டு. நான் தமிழ்நாடு பொண்ணுடா. தலை வணங்கி நின்னா தாலி கட்டிக்குவேன். கேலி பண்ணா காலி பண்ணிடுவேன். உஷாரா இருந்துக்க. இத வந்துட்டேன். அம்மா பாத்துமா பாத்து. தண்ணி குடிங்க. அம்மா நான் ஜெயிச்சிட்டேம்மா. ஜெயிச்சிட்டியா? ஜெயிச்சிட்டியாம்மா? காளியண்ணே, என் பொண்ணு ஜெயிச்சிட்டா பாத்தீங்களா? என் பொண்ணு ஜெயிச்சிட்டா. என் பொண்ணு ஜெயிச்சிட்டா. என்னம்மா நீ? நான் ஜெயிச்சதுக்கு சந்தோஷப்படுவேன் பார்த்தா இப்படி அழுதுட்டு இருக்க. ஏமா அழற? இல்ல கண்ணு, சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா உன் அப்பாவுடைய முகத்தை இந்த வெற்றி பதக்கத்துல பாக்குறேன். எனக்கு இந்த சந்தோஷம் போதுமா? பெருமையா இருக்கு. நீங்க சந்தோஷமா இருந்தா போதும்மா. வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் நான் ஜெயிப்பேன். இன்னும் நான் என்ன செய்யணும் சொல்லுமா, நான் செய்யறேன். உங்க அப்பா கனவை நிறைவேற்றினதே போதும்மா. எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. ஆனா உங்க அப்பா வர வரைக்கும் நான் இருக்க மாட்டேன். நான் இருக்க மாட்டேன். அம்மா ப்ளீஸ்மா. அம்மா அழாதம்மா. நான் இருக்கேம்மா, உனக்கு ஒண்ணு ஆகாது. அம்மா தைரியமா இருமா. நான் இருக்கேம்மா, உனக்கு ஒண்ணு ஆகாதுமா. அம்மா 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 ஜெயா, இங்க பாரு, உங்க அப்பாவை போய் தேடு. சரிம்மா. என்ன பத்தி கவலைப்படாத. உங்க அப்பா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிமா. அவரை கண்டுபிடிச்சு அவரோட அப்பா போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கண்ணு குருடாயிடுச்சு. அம்மா போனதுக்கு அப்புறம் என் 2 கண்ணு குருடாயிடுச்சு. நான் யாருக்காக வாழணும்? நிறுத்துமா, நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதம்மா. அவங்க நிம்மதியா சமாதிக்குள்ள தூங்கிட்டு இருக்காங்கம்மா. நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தா அந்த ஜீவனோட ஆத்மா எப்படிமா சாந்தி அடையும்? ஜெயா அழாத ஜெயா, மனசை தேத்திக்க. எப்படி ரம்யா, எப்படி என் அம்மாவே போனதுக்கு அப்புறம் நான் எப்படி ரம்யா நிம்மதியா இருப்பேன்? அப்பாவை கடத்திட்டு போய் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அம்மா இருந்த வரைக்கும் எனக்கு ஆறுதலா இருந்தாங்க. இனிமே எனக்கு யார் ஆதரவா இருப்பா? நான் எதுக்காக வாழணும்? நீ வாழணுமா, வாழ்ந்தே ஆகணும். அம்மா நம்மளை விட்டு பிரியும் போது என்ன சொன்னாங்கன்னு உனக்கு ஞாபகம் இல்ல? நீ உங்க அப்பாவை கண்டுபிடிச்சு அவரோட சேரணுங்கிறது தானே அது அவங்க கடைசி ஆசை. அதை நீ நிறைவேற்றணுமா? நீ தானமா அதை நிறைவேற்றணும். காளியண்ணா, நான் போயிட்டு வரேன். என்னம்மா சின்னம்மா, அப்பா காணாம போன போது அந்த சூரியனே மறைஞ்சு போன மாதிரி இருந்ததுமா. அம்மா இறந்ததும் இந்த சந்திரனே இல்லாதது போன மாதிரி ஆகி போச்சுமா. இப்ப நீ வெளியில போயிட்டீன்னா எங்களுக்கு நட்சத்திர வெளிச்சம் கூட இல்லாம போயிடுமேமா. நாங்கெல்லாம் இந்த வீட்டுல அதுக்கப்புறம் எப்படிமா இருக்க முடியும்? நாங்களும் எங்கேயாவது போறது தவிர வேற வழி இல்லம்மா. அம்மா, சின்ன
அண்ணம்மா நாங்களும் எங்க ஊர் பக்கமே போயிடுறோம். ஆமா போயிடுறோமா. நீங்க என் மேல காட்டுற அன்பு பார்த்தா எனக்கு இங்க இருந்து போக இஷ்டம் இல்ல. ஆனா நீங்க தானே சொன்னீங்க சூரிய சந்திரன் இல்லாத இடத்துல நட்சத்திரம் எப்படி இருக்க முடியும்னு சொன்னீங்க. அப்புறம் நான் மட்டும் எப்படி இங்க இருக்கிறது? என் நிலைமையை யோசிச்சு பாருங்க காளியண்ணா. நான் நிச்சயமா திரும்பி வருவேன். அது வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும். இங்கதான் இருப்பேன்னு எல்லாரும் சத்தியம் பண்ணி கொடுங்க. என் மேல சத்தியம் பண்ணி கொடுங்க. இது என் கட்டளை. நீ திரும்பி வருவ. நிச்சயமா வெற்றியோட திரும்பி வருவமா. எங்க எல்லாருக்கும் நீதாமா முக்கியம். உன் சந்தோஷம் தாமா முக்கியம். நீ எப்பவும் நல்லா இருக்கணுமா. அதுக்குதான் கேக்குறேன். நீங்க எல்லாரும் இங்க போக மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. கொடுங்க. இருக்கும்மா இருக்கும். இத பாருமா, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வரும்போது அப்பாவை கையோட கூட்டு வரணும். காளியண்ணா, நான் என் உயிரை கொடுத்தாவது என் அப்பாவை கூட்டிட்டு வருவேன். கண்டிப்பா வருவேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னம்மா இது? உன்னை எதிர்க்கிற துணிச்சல் யாருக்குமா இருக்கு? நீதான் கண்டிப்பா ஜெயிப்ப. இந்தாமா, அந்த நம்பிக்கையோட போயிட்டு வாமா. நீங்க எங்க இருக்கீங்கப்பா? எப்படி இருக்கீங்க? நீங்க எங்களை விட்டு போய் 14 வருஷம் ஆகுது. எங்களை நீங்க அன்பை பார்த்துக்கிட்டீங்க, கண்ணு கருத்துமா கவனிச்சுக்கிட்டீங்க, எங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம நடந்துக்கிட்டீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க திரும்பி வருவீங்கன்னு நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். என்னைக்கு வரைக்கும் உங்களை பார்க்காம இருந்தேன்னா இனிமே உங்களை பார்க்காம தூங்க மாட்டேன். அப்பா நீங்க சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றதுல ரொம்ப பிஸியா இருந்தீங்க. நீங்க வீட்டுக்கு வர அன்னைக்கெல்லாம் எனக்கு ஒரே கொண்டாட்டமா இருக்கும். வீட்டு சத்தி ஓடி ஆடி சந்தோஷமா அமர்க்கலப்படுத்துவோம். ஏன்னா நீங்க எனக்கு அப்பா மட்டும் இல்ல, கூட விளையாடுற ஃப்ரெண்ட்ஸாவும் கலைகளை கத்து தர குருவாவும் இருந்தீங்க. நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தாலும் நான் பரதநாட்டிய கலையை கத்துக்கிட்டு இருக்கும் போது நான் பண்ற சின்ன சின்ன அபிநயத்தை பார்த்து நீங்களும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. சின்ன வயசுல நீங்க எனக்கு கராத்தே கத்து தரும்போது பரதநாட்டியம் ஓகே, இந்த கராத்தே எதுக்குன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், உங்க பொண்ணு உங்களை காப்பாத்துவான்னு உங்களுக்கு அப்பவே தோணிருக்கு. should be the only don. வேர்ல்டுல உள்ள எல்லா ஸ்மக்லர்ஸும் என் கைக்குள்ளதான் இருக்காங்க. அதுக்கு அவன் ஒத்துக்கிட்டானா சைலண்ட், அப்படி மறுத்தா வயலண்ட். You are correct, boss. Hey, Khan boss. Sorry, Khan boss. Now that's good. Khan should be the only don. Eagle, இந்தியால இருக்கிற சாஃப்ட்வேர் ஸ்பெஷலிஸ்ட் சுசில் குமாரோட டீல் என்னாச்சு? Khan boss, அவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறான்.
இந்தியா விட்டு வரமாட்டேங்கிறான். ஏகல், எனக்கு இந்த மாதிரி ஆன்சர்ஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும். கான் பாஸ், shall I kill him? You idiot. உன்னை கொன்னுட்டு வர சொல்லல, கொண்டுட்டு வர சொல்ல. சுஷில் குமார் is a genius. Let me deal with my old friend myself. Don't move! How are you, my dear old friend? நீயா? ஏய், கான் பாஸ்னு சொல்லுடா. No, Eagle. I have only 2 friends in my life. அதுல நீ ஒருத்தன் தான் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. ஆனா நீ என்ன எதிர்பார்க்கல? You cheat! நீ உன் வாயால என்ன ஃப்ரெண்ட்னு கூப்பிடாத. உன்ன மாதிரி ஒரு தேச துரோகி எப்பவும் என்னுடைய ஃப்ரெண்டா இருக்க முடியாது, தெரிஞ்சுக்க. சுந்தரி, அப்பா, அப்பா, சுந்தரி, அப்பா, அவரை விடுங்க, என்னை விடுங்க, சொல்லுடா. அவளை விடுடா. இங்க நிக்காத, போ. ஏய், நான் எத்தனை வாட்டி சொன்னேன், ஒத்துக்கிட்டா சைலன்ஸ், ஒத்துக்கலைன்னா வயலன்ஸ். கேட்டியாடா நீ? இந்த நாட்டிலே பிறந்து இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிச்சு பெருமை சேர்க்கிறவங்களுக்கு எதிரா பெரிய தேச துரோகம் பண்றியே, நீ நல்லாவே இருக்க மாட்ட. எனக்கு இந்த தேசப்பற்று மொழி பற்று எல்லாம் தெரியாது. எனக்கு நல்ல வேஷம் போட்டு மோசம் பண்ண மட்டும்தான் தெரியும். ஹலோ, இவதானா உன்னோட ஒரே பொண்ணு? என் மகளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன்ன பயப்படாத, நான் எதுவும் பண்ண மாட்டேன். அதான் இந்த கான். கான் இஸ் த ஒன்லி டான். எனக்கு உன் பொண்டாட்டி வேணாம், உன் உயிரை வச்சிருக்க உன் மகளும் வேண்டாம், நீதான் வேணும். உன் பொண்ணுதான் என்னோட ரிமோட் கண்ட்ரோல். நீ எவ்வளவு சீக்கிரம் இதுக்கு ஒத்துக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் உன் பொண்ணை நான் விட்டுருவேன். இதுக்கு மேல பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. அவனை தூக்கிட்டு வாய்க்கல.
ஹாய் Good morning, sir. ஹாய் ஐ ஆகாஷ் I'm Chang. ஹாய் ஐ எம் பூமிகா. Hello, madam. Welcome to Bangkok. Mr. Chan, as you're aware of this case, many of the software professionals from India have been kidnapped and they have been used in illegal activities here. What do you say? Yes, Mr. Akash. Even we have studied this case. There seems to be a very big hand behind this case, but there is no proof. You're right, sir. And that's the reason we have been deputed here, because they think the culprit are from Bangkok. I will extend my fullest cooperation to your officers. Today, you both take a rest. We'll meet tomorrow. தேங்க்யூ மிஸ்டர் சான். பூமிகா, நம்ம இப்போ ரெஸ்ட் எடுக்கலாமா? Nonsense. ஹேய், ரெண்டு பேருக்கு செப்பரேட் ரூம் தான். Oh. Okay. ஐ லவ் யூ இந்த ஜாப். இவ்வளவு பெரிய ஊர்ல நான் அப்பாவை எங்கன்னு போய் தேடுவேன்? யார கேட்பேன்? இதே நம்ம ஊரா இருந்தா ராத்திரி பூரா உங்களை தேடி நான் கண்டுபிடிச்சிருப்பேன். ஆனா நான் தூங்க மாட்டேன். உங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கங்கிறதே கிடையாது. பகலானாலும் சரி, ராத்திரி ஆனாலும் சரி, எந்த மாதிரி இடமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ரவுடிங்க எதிர்த்து வந்தாலும் சரி, உங்களை காப்பாத்துறதா என்னோட குறிக்கோள். இன்ஃபேக்ட் உங்களை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா என்னோட வேலை. பசி உயிர் எடுக்குதே. வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்கம்மா, சாப்பிடுங்க. நீ என்னைக்கும் நல்லா இருக்கணும்மா. அண்ணா, ஏய் போடா. தம்பி, வலிக்குதாப்பா? ரொம்ப வலிக்குதா? வச்சுக்கோ. வானக்கா, நான் பிச்சை எடுக்கல. நீயே இந்த அக்கான்னு சொல்லிட்ட, இதையே பிச்சையா நினைக்கிற? உன் அக்கா கொடுத்த வாங்கிக்க மாட்டியா? வாங்கிக்க. வா, பாத்து. தேங்க்ஸ்க்கா. பரவாயில்ல, பாத்து போ. போ. ஜெயா, இந்த டாலர்ல இருக்கிற பறவை மாதிரி நீ எப்பவும் ஆடிட்டு இருக்கணும், எப்பவும் பாடிட்டு இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், தைரியமா இருக்கணும். கண்டிப்பாப்பா. அப்படி சொல்லுடி என் தங்கம். ஏண்டா பரம்போக்கு கொடுத்த துட்ட கேட்டா தரத்துக்கு என்ன கண்ணாமூச்சி ஆடுறியா? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ளீஸ். எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் மட்டும் நினைக்காத. நீ எந்த பாதாளத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் விட மாட்டோம்டா. மரியாதையா கான் சொல்ற பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு, அதான் உனக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. இழுத்துட்டோங்கடா இவனை. வேணாம் வேணாம் ப்ளீஸ், என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஏய், மரியாதையா அவரை விடுங்க. அட
நீமா ஸ்கூலுக்கு போகாம எங்க வந்திருக்க? என்ன வீட்ல சொல்லிட்டு வந்துட்டியா? இவ்வளவு நேரமாச்சா வீட்ல புள்ளைய காணோம்னு தேட போறாங்க. போ. இப்ப நீங்க வர விடலனா நான் வீட்டுக்கு போறது இல்ல. நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஹாஸ்பிடலுக்கு போவீங்க. மைண்ட் இட். ஏய் என்னடி ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போற? போய் வேலைய பாரு. ஏய், பா. ஏய், வாங்கடா. வேணாம் ப்ளீஸ். ஏய் வாடா. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஏய் அவ கைய கால உடைக்க. சார், நீங்க இங்க இருந்து போயிடுங்க. ரொம்ப அவங்களை தேங்க்ஸ். நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஓடிடுங்க. Good morning, gentlemen. Good morning, Khan boss. What is the good news, Khan boss? From today onwards, you will not be involved or related in any of my business. We don't agree to this. This is not fair. I don't want your consent. Khan, you are cheating. You are making a big mistake. You didn't call me boss. We work so hard and you cheat us like this? We will definitely inform to police. That we will do, Mr. Partner. If so, we need compensation. Compensation will reach you soon. You all can live enough. The shame on your part. உன்னை ஒரு கை பாத்துறேன்டா. கான் பாஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சுஷில் குமார் கேட்ட ஃபுட். Correct, Eagle. This is the only food he eats. பசு புல்ல தின்னுது, அந்த பசுவே புலி தின்னுது, மனுஷன் எல்லாத்தையும் திங்கிறான். நீ இந்த பென்ட்ரைவ் தின்னு. கான் ப்ளீஸ் கான், உன்னை கஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் கான் கொடுத்துரு கான், ப்ளீஸ். My sweetheart, நான் நினைச்சது நடந்துருச்சு. Thank you so much.
தேங்க்யூ so மச். உன்ன மாதிரி எல்லா அப்பனுங்களுக்கும் பிள்ளைங்க மேல ரொம்ப பாசம் இருக்கும். நான் உன்னை இங்க இருந்து அனுப்புறதும் அனுப்பாததும் உன் கையில தான் இருக்கு. உங்க ப்ராஜெக்ட் தான் கம்ப்ளீட் ஆயிடுச்சுல்ல, இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. என் நிலைமைய புரிஞ்சுக்குங்க. என் ஆயுசு முடியறதுக்குள்ள என் பொண்டாட்டி பிள்ளைங்களை நான் பார்க்கணும். கான் ப்ளீஸ் கான், நான் இப்பவே போயாகணும். ப்ளீஸ் கான். தங்க முட்டையிடுற வார்த்தை நீ. உன்னை வச்சு நிறைய காரியத்தை சாதிக்க வேண்டியிருக்கு. நீ ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைச்சு பேசிட்டு இருக்க. மணி டிரான்ஸ்ஃபர் மட்டும்தான் ஆயிருக்கு. இன்னும் மிலிட்டரி சீக்ரெட் தெரிஞ்சுக்க வேண்டியது. நோ. எஸ், செய்யணும். அதை நீ செஞ்சே ஆகணும். ஏன்னா உன் ரிமோட் கண்ட்ரோல் என் கையில இருக்கு. நீங்க யாரு? நான் எங்க இருக்கேன்? நீங்க யுனிவர்சிட்டி பக்கத்துல அடிபட்டு மயங்கி கிடந்தீங்க. நான் தான் உங்களை கொண்டு வந்து காப்பாத்தினேன். அம்மா நீங்க யாரு? ஜெயா, என் ஒரு மாங்காடு. என் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் என் அப்பாவை தேடிக்கிட்டு வந்திருக்கேன். உங்க அப்பா எங்க இருக்காரு? தெரியாது, தேடி கண்டுபிடிக்கணும். நான் சின்ன குழந்தையா இருந்த போது அவரை யாரோ பலவந்தமா கடத்திட்டு போயிட்டாங்க. அதனால தான். மெதுவா மெதுவா. நீங்க இருங்க, நான் எடுத்துறேன். என் பேருக்கு இந்த கிஃப்ட் பார்சலா வந்துச்சு. இந்த மேப்பும் குறியீடும் ரெண்டும் பார்க்கிறதுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. இந்தாங்க, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா இத பாக்குறப்போ களரி கலையை பத்தின ரகசியங்கள் எழுதப்பட்டிருக்கலாமோன்னு தெரியுது. எனக்கும் கராத்தே தெரியும். ஆனா அவங்க யூஸ் பண்ண இந்த பஞ்சஸ் அண்ட் லாக்ஸ் நான் எங்கேயும் பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நாளை காலையில இங்க வரும்போது நான் அதை பத்தி விசாரிச்சுட்டு வரேன். ஓகே, தேங்க்யூ. அது இருக்கட்டும், இது வரைக்கும் நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. ஹெல்ப் பண்றதுக்கு யாரா இருந்தா என்னங்க, நீங்க என்ன கண்டிப்பா நம்பலாம். Cool, man. Cool. எஸ்கேப் ஆயிட்டானுங்க. எங்க போயிட்டு போறானுங்க? கண்டிப்பா மாட்டுவாங்க.
சென்னையில நடந்த கொலைகளும் இங்க நடந்த கொலைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கு இல்ல? You're right. கால் மிஸ்டர் சேன். Hello, Mr. Chan. Definitely. There's no doubt, sir. What we expected is right. Chan, this is of the photograph. Who on murder in India? And the knife marks exactly in matches for the bodies what we found today. Just take a look at it. Ah, you are right, officers. There is a single man behind both these murders. Mr. Chan, we need these dead people network and business details. Sure, Mr. Akash. I'll collect the information. Okay. Hope you both are doing well. Yes, yes. Thank you very much, Chan. Thank you. Thank you. Bhumika, shall we move? See, Chan. Thank you, ma'am. See. Bye. Photos, please. பூமிகா, அட்லீஸ்ட் இப்போது ஷாப்பிங் போலாமா? நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நீ மட்டும் போயிட்டு வா. பை. I love the job. And you too. வாங்கம்மா வாங்க. இங்க இருக்கிற புக்ஸ்ல தேடி பாருங்க, கிடைச்சாலும் கிடைக்கும். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். நியூ அட்மிஷனா? ஆமா சார். அட்வான்ஸ் 10,000, ஃபீஸ் 1,000. என்ன கத்துக்கணும்? கராத்தே, குங்ஃபு, களரி வித்தை. ராஜு மாஸ்டர் முதல்ல இவங்களை வெளியே அனுப்பு. கிளம்புமா. ஏன் மாஸ்டர்?
அப்படின்னு தப்பா பேசிட்டேன். ஒரு மாஸ்டர் கிட்ட எப்படி பேசணும் தெரியாது உனக்கு? தமாஷ் பண்ணாம மரியாதை வெளியே போ. தமாஷ் இல்ல மாஸ்டர், நிஜமா. நான் நிஜமா தான் கேக்குறேன். இந்த களரி வித்தையை கத்துக்கணும். இது ஒரு பழங்காலத்து கலை. இது நிறைய பேருக்கு தெரியாது. மார்ஷல் ஆர்ட்ஸ்ங்கிறது ஆத்மார்த்தமான கலை. அத ஒரு விளையாட்டா நினைச்சா நம்ம உயிரையே எடுத்துரும். அது ஒரு பெரிய தவம். அதெல்லாம் யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் கத்துக்க முடியாது. ராகேஷ், மார்டின், நவீன், kick her out. மாஸ்டர், நான் என் உயிரை கொடுத்தாவது இந்த வித்தையை கத்துக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு கத்து கொடுங்க ப்ளீஸ். இது பழங்கால புனித கலை. நம்ம இந்தியாவுல 7 பேர் தான் இந்த மகா கலையை முழுமையா கத்துக்கிட்டவங்க. இதுல சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்முடைய தமிழ்நாட்டுல இந்த வித்தையில நல்லா கை தேர்ந்தவங்க 2 பேர் தான். அதுல ஒருத்தர் சுபேந்திரங்கிறவர். இப்ப அவர் தமிழ்நாட்டுல இல்ல வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டாருன்னு கேள்விப்பட்டோம். அந்த இன்னொருத்தர் மாஸ்டர் கோவிந்த். இங்க இருந்து 350 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கொல்லிமலை காட்டுல தான் இருக்காரு. ஆனா இந்த அற்புத வித்தையை கத்துக்கிட்டு அதை தவறா பயன்படுத்தி சம்பாதிக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த கலையை ஒருபோதும் கத்து தர மாட்டாரு. உனக்கு இதுல விருப்பம் இருந்தா அவர்கிட்ட ட்ரை பண்ணு. உனக்கு அந்த அதிர்ஷ்டம் இருந்தா அவரோட ஆசை கிடைக்கும். Thank you very much, master. இன்னையோட உன் கதை முடிச்சிடுறா. பாக்கடா. இன்னொரு வாட்டி எவனாவது ஒருத்தன் என் கண்ணுல பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தன் கதையையும் அன்னையோட முடிச்சுடுவேன். வணக்கம் மாஸ்டர். என் பேரு ஜெயா. மாஸ்டர் 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 உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க. மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர், நான் களரி வித்தை கத்துக்கணும். மாஸ்டர் மாஸ்டர் பயவா போய் இது 2 பேரும் சாப்பிடுங்க. ஓகே மாஸ்டர். நாங்க சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். அவர் எனக்கு இந்த கலையை கத்து தரேன்னு சொல்ற வரைக்கும் நான் சாப்பிட போறது இல்ல, தூங்க போறதும் இல்ல. நீ சாப்பிட்டா சாப்பிடு,
சாப்பிடாட்டி போ, எனக்கு என்ன. மாஸ்டர், நான் ஸ்ரத்தையோடவும் பக்தியோடவும் கத்துப்பேன் மாஸ்டர். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கண்டிப்பா நான் நடந்துப்பேன். ப்ளீஸ். மாஸ்டர், உன் பேர் என்னன்னு சொன்ன? ஜெயா மாஸ்டர். சரி, உனக்கு என்ன வேணும்? நான் களரி வித்தையை கத்துக்கணும். களரி வித்தையா? எதுக்கு? அநியாயத்தை தட்டி கேட்க என் அப்பாவை நான் காப்பாத்தேன். உன்னுடைய குறிக்கோள் சரியா தான் இருக்கு, ஆனா இந்த ஆவேசம் தான் சரியில்லை. இந்த வித்தையை கத்துக்கணும்னா உடல் வலிமை விட மன வலிமை தான் ரொம்ப முக்கியம். அந்த வலிமை உன் மனசுல இருக்கு. அதனாலதான் இந்த வித்தையை கத்துத்தர நான் ஒத்துக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். இந்த வித்தையை கத்துக்கிறதுக்கு முக்கியமா 4 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் 1 கான்பிடன்ஸ், நம்பர் 2 ஃபோர்ஸ், நம்பர் 3 கான்சென்ட்ரேஷன், நம்பர் 4 ஆம்பிஷன்.
இந்த வித்தைய நீ முழுசா கத்துக்கிட்ட. இந்த வித்தைய கத்துக்கிட்டதுக்கு உன்னுடைய பக்தியும் கடின முயற்சி தான் காரணம். எல்லாம் உங்க ஆசீர்வாதமும் கருணையும் தான் மாஸ்டர். என்ன நீ உன் குருவா மனசார ஏத்துக்கிட்டது உண்மைன்னா இந்த கலையை தவறா பயன்படுத்தாம என்னுடைய சிஷ்யங்கிறத நீ நிரூபிக்கணும். கண்டிப்பா மாஸ்டர். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் ஃபாலோ பண்றேன். சொல்லுங்க மாஸ்டர். அப்பாவைய பயமுறுத்த இந்த கலையை பயன்படுத்த கூடாது. பணத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் இந்த கலையை பயன்படுத்த நினைக்க கூடாது. இத உடம்புக்கு வெளியே போடுற சட்டையை நினைக்காம உடம்புக்குள்ள இருக்கிற உயிரா மதிக்கணும். அநியாயத்துக்காகவும் அக்கிரமத்துக்காகவும் எப்பவும் விலை போடக்கூடாது. ஓகே மாஸ்டர். அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் உங்க உபதேசத்தை மீறி நான் நடக்க மாட்டேன். ரொம்ப நல்லது. அடுத்து என்ன பண்ண போற? எங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும். நான் சின்ன வயசா இருக்கும்போது யாரோ பலவந்தமா எங்க அப்பாவை கடத்திட்டு போயிட்டாங்க. சுஷில் குமார்? எங்க அப்பா பேரு உங்களுக்கு எப்படி தெரியும் மாஸ்டர்? தெரியும். உங்க அப்பாவை கிட்னாப் பண்ணது, உனக்கு லெட்டர் வந்தது, அந்த லெட்டரை படிச்சுட்டு நீ இவ்வளவு தூரம் வந்து இந்த கலையை கத்துக்கிட்டது எல்லாமே தெரியும். இது எல்லாத்தையும் உன்னால நம்ப முடியல தானே? இல்ல, இது மேஜிக் இல்ல, உண்மைதான். நான், உங்க அப்பா சுஷில் குமார், அந்த சுபேந்திரன் 3 பேரும் பாலி நண்பர்கள். உங்க அப்பா சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிட்டாரு. நானும் சுபேந்திரனும் கஷ்டப்பட்டு எங்க குரு கிட்ட இந்த வித்தையை நாங்க கத்துக்கிட்டோம். எங்க குரு இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சமே இல்ல, அதனால எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாரு. சுபேந்திரன் இந்த கலையை பயன்படுத்தி அநியாயத்துக்கு துணை போய் காண்ற பெயர்ல டான் ஆயிட்டான். அவன் பண்ண அநியாயத்துல ஒண்ணுதான் உங்க அப்பா சுஷில் குமார் கடத்தப்பட்டது. இந்த அநியாயத்தை பார்க்க முடியாம சகிக்க முடியாம தான் நான் இந்த காட்டுக்கு வந்துட்டேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்ல சிஷ்யனுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் அடிக்கடி உன் நடவடிக்கையை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். எனக்கு என்னமோ நீதான் தகுதியானவன் தோணுச்சு. உனக்கு இந்த வித்தையை கத்து கொடுத்து ஆபத்துல இருக்கிற என் ஃப்ரெண்டான உன் அப்பாவை காப்பாத்துறதுக்காக தான் நானே கிஃப்ட்ங்கிற பேர்ல உனக்கு ஒரு பார்சல் அனுப்பிச்சேன். என் சிஷ்யனும் உன்னை இங்க கூட்டிட்டு வர்றதுக்காக தான் அங்க உன்னை தேடி வந்தான். இருந்தாலும் இந்த கலையை கத்துக்கிறதுக்கான தகுதி உனக்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்ண நிறையவே இருந்தது. Now you are a perfect weapon. மாஸ்டர், இதெல்லாம் உண்மைதானா? அப்படின்னா அந்த காணிப்ப எங்க இருக்கா மாஸ்டர்? காண சந்திக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. ஏன்னா அவன் இப்ப பெரிய டான். அவனுக்குன்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்திக்கிட்டு யாரும் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு பத்திரமா இருக்கான். மாஸ்டர், அவ்வளவு பெரிய பாதுகாப்பான கோட்டைக்குள்ள போக முடியுமா மாஸ்டர்? இது உன்னால மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்த கான் உன்னை கொல்ல மாட்டான். உன்னை கொன்னுட்டா உங்க அப்பா அவனுக்கு ஒத்துழைக்க மாட்டாரு. உனக்காக தான் இத்தனை வருஷமா உங்க அப்பா அவன் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு. என்ன புரிஞ்சுதா? அப்படின்னா எங்க அப்பா எங்க இருக்காரு மாஸ்டர்? கானோட பேங்காக்ல. நீ இந்திய சக்தி. இந்த கோவிந்த் இருக்க எதுவும் ஆகாது. வெற்றி உனக்குதான். புறப்படு. குட் மார்னிங் கான் பாஸ். மார்னிங் ஈகிள். இத பாருங்க. எனி குட் நியூஸ்? சுஷில் குமார் மகளை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல பாஸ், நான் அதை சொல்லத்தான் இங்க வந்தேன். அவ மக 6 மாசமா தேடி பார்த்தோம். வீட்லயும் இல்ல, அங்க சென்னையிலயும் இல்ல.
ஈகிள், கான் பாஸ். எனக்கு இந்த மாதிரி பதிலெல்லாம் பிடிக்காது. Go and get me a different answer. ஓகே பாஸ். ஹலோ ஆகாஷ், எங்க இருக்க? ஆஹா, நான் இந்த ஒரு நொடிக்காக தான் காத்திருந்தேன். ஹே ஸ்டூபிட், நேத்து நடந்த பிரச்சனைல நம்ம 2 பேரோட கன் மாறிடுச்சு. அத சொல்லத்தான் ஃபோன் பண்ணேன். நம்ம 2 பேருடைய இதயமே மாறின பிறகு கன் என்ன, அதை விட கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே. எங்க இருக்கேன்னு சொல்லு. முதல்ல என் கண்ணை கொடுத்துட்டு உங்க கண்ணை வாங்கிட்டு போ. இந்த கன் உன்னை விட்டு பிரிஞ்சு வந்ததுனால பைத்தியம் பிடிச்சி செல்போன் வைப்ரேட்டிங் மாதிரி துடிக்குது. ஆகாஷ், ஓகே ஓகே, நான் இங்க ஜிம் தூம்ல தான் இருக்கேன். ஓகே ஓகே, நீ அங்கே இரு. 5 மினிட்ஸ்ல நான் அங்க இருப்பேன். இந்த உங்க கண்ணு, என்னோட கண்ணை கொடு. ஓகே, நம்ம இப்போ ஹோட்டலுக்கு போலாமா? ஸ்டாப் இட் நான்சென்ஸ். சீரியஸாவே இருக்க மாட்டியா? ஓ காட். அப்ப கன்ஸ மாத்திக்கிற ஐடியா இல்லையா? ஆர் யூ மேன்? நான் ஒரு புல்லட் தான் யூஸ் பண்ணிருக்கேன், ஆனா நீ 4 புல்லட் யூஸ் பண்ணிருக்க. அதனால என்ன? அதுக்கு பதிலா என் இதயத்தை தரட்டுமா? சரி, அது கூட இன்னொரு புல்லட்டையும் ஃபயர் பண்ணிடுறேன். நிஜமா சுட்டு கொண்டுடுவியா? அதுக்கே கன் யூஸ் பண்ண போற? நீ பார்த்தாலே செத்துடுவேன். This is too much. I inform higher officers. Hey, just relax. Take your gun and give me my gun. ஹே, இது ரொம்ப அநியாயம். நம்ம 2 பேரோட கன்ஸே மாத்திக்கிட்டோம். நம்ம இதயங்களை மட்டும் ஏன் மாத்திக்க கூடாது?
எதுக்காக என்ன ஃபாலோ பண்றீங்க? ப்ளீஸ் என்ன ஒண்ணும் பண்ணிடாத. எனக்கு எதுவும் தெரியாது. லிண்டா சொல்லி அனுப்பிதான் நாங்க வந்தோம். இவ யாரு? ஆமா இவதான். இவ எங்க இருக்கா? சிட்டி சென்டர் கிளப்ல இருக்கா. You all have only 10 minutes. Sign the papers. It's a government property. You know that? I know. Your kids are with me. No, please don't harm our kids. Then sign the papers. No. No? Sign the papers and go home. What about our kids? They are waiting down for you. I say sign now. So many poor people are staying in our slum. Nothing to worry. We'll take care. சான்ஸே இல்ல. இது அவன் வேலைதான். ஏகல். எஸ் கான் பாஸ். கோவிந்த் பேங்காக் வந்திருக்கானா? இல்ல கான் பாஸ். ஹி இஸ் இன் இந்தியா. ஆர் யூ ஷூர்? 100%. ஏன் பாஸ் இந்த டவுட்? மோடையா, இது அவன் அடிச்ச அடிதான். இந்த அடி வேற எவனால அடிக்க வாய்ப்பில்லை. திஸ் இஸ் கலரி அட்டாக். ஃபைண்ட் அவுட் ஹூ டிட் திஸ்.
my father, or else I'll kill you. He's with Khan, boss. Where is he? 5th sector, number 1, Franklin Tower. Stop it! Stop! நீதான் என்னோட ஃபேவரட் செக்ரட்டரி. யூ ஆர் 99% கரெக்ட். 1% பேட் லக். நீ என் எதிரிங்களுக்கு என்ன காட்டி கொடுத்து என்ன டவுன் ஆக்கி வேற ஒருத்தனை டானாக்க நினைச்ச. அது நடக்காது. Khan should be the only Don. உன்னாலதான் இப்படி எல்லாம் ஆச்சு. ஹே, நான் என்ன பண்ணேன்? நீ இப்படி அவசரப்பட்டு சுடுவன்னு நான் எதிர்பார்க்கல. நீ மட்டும் சுடாம இருந்திருந்தா நான் அவளை ஈஸியா பிடிச்சிருப்பேன். எஸ்கேப் ஆயிட்டா. ரியலி ஷீ இஸ் வெரி ஃபாஸ்ட். அவ யாரை தேடுறா? யாரை தேடி பேங்காக் வந்தா? அந்த ரவுடி லேடிக்கும் இவளுக்கும் என்ன பிரச்சனை? அந்த கானுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இத பாரு ஆகாஷ், அதுக்கெல்லாம் கொஞ்சம் மூளை வேணும். நான் பாத்துக்கிறேன். I love the job. You too. ஐயோ. Hey. இப்போ வருவா நீங்க என்னாச்சு? நானும் 6 மாசமா கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். சுஷில் குமார், நானும் அவளை தேடிக்கிட்டு தான். ஆனா அவ இன்னும் என் கண்ணில் மாட்டல. அவ எங்க போயிட போறா? அவளுக்கு தெரிஞ்சவங்களோட எங்கேயாவது இருப்பா. இன்னைக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. என் மகளுக்காகத்தான் இத்தனை நாளா நீ சொல்றதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு பயந்து இல்ல, என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியற வரைக்கும் நீ சொல்றது எதையும் நான் செய்ய மாட்டேன். சுஷில், உன் மக மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. உன்னை வச்சு என்னுடைய எல்லா காரியத்தையும் சாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். உனக்கு உன் பொண்ணை பத்தின தகவல் வேணும், அவ்வளவுதானே? உன் பொண்ணை உன் முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்துறேன். டோன்ட் வரி. வணக்கம் கான் பாஸ். வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ். என்னாச்சு ஈகிள்? களரி வித்தையும் மார்ஷல் ஆர்ட்ஸையும் பயன்படுத்தி நம்ம ஆளுங்களை அடிச்சது இந்த ஜெயதான் கான் பாஸ். ஜெயா? எல்கேஜி படிச்சுட்டு இருந்த பொண்ணு இந்த அளவுக்கு வளர்ந்து அவங்க அப்பனை காப்பாத்த வந்துட்டாளா? கோவிந்த் தான் இவளுக்கு களரி வித்தையை கத்துக் கொடுத்துருக்கணும். ஏன் கான் பாஸ், அந்த ஜெயாவை கொல்ல போறீங்களா? இதுல என்ன உனக்கு அவ்வளவு டவுட்? அவளை கொன்னுட்டா அந்த சுஷில் குமார் நம்ம சொல்ற பேச்சை கேட்க மாட்டான் கான் பாஸ். ஏகல், யூ இடியட். அவ கத்துக்கிட்டது களரி ஃபைட். அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் நமக்கு தான் ஆபத்து, தெரிஞ்சுக்க. மாஸ்க். எஸ் கான் பாஸ். இவளை போட்டு தள்ள. Everything is so clear. அவ ஒரு இந்தியன், படிச்சதெல்லாம் சென்னை.
பட் பேங்காக் வரதுக்கு என்ன காரணம்? இத பார்க்கும்போது இவ பரதநாட்டியம் கத்திருக்கான்னு தெரியுது. But one thing, how can she fight like that? It's difficult to judge. ஆகாஷ், சென்ட்ரல் பார்க்குக்கு வா. Tomorrow? Hello. Yes? Where is my father? I don't know. I don't know. Where is my father? Please leave me. I don't know. Tell me or else I'll kill you. He's with Khan boss. Where is Khan? Yeah, we are shipping yard.
டுடே கலரிஃபைட் டிராகன். இவளை எடுத்துட்டு வாங்கடா. ஓடா. அப்பா அப்பா ஜெயா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாத்துக்கிட்ட சந்தோஷத்துல பாசத்தை பொழிவீங்க நினைச்சா இப்படி ரெண்டு பேரும் ஒண்ணுமே பேசாம இருந்து என்ன ஏமாத்திட்டீங்களே. யூ ஆர் ஸ்ட்ரேஞ்ச் பீப்புள். டேக் யுவர் டைம். கம் ஆன். வழி தெரியலப்பா. உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லப்பா. சுனிதா, சுனிதா எங்க? உங்க அம்மாவுக்கு என்னாச்சு? நீங்க போனதுக்கு அப்புறம் அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவங்க சாகர நிலைமையில இருந்தாலும் உங்க கணவன் நினைவாக்க என்ன தயார் பண்ணிட்டு அம்மா நம்மள விட்டுட்டு இறந்து போயிட்டாங்கப்பா. சுனிதா, சுனிதா. அப்பா, நீங்க எப்படி இருக்கீங்கப்பா? உங்க அம்மா செத்தால வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஆனா நான் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்கப்பா. நீங்களே கவலைப்பட்டா எனக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? நான் இந்த பாவிகளுக்கு உடந்தையா இருக்கிறதுக்கு காரணமே உனக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். ஆனா இன்னைக்கு நீ இந்த பாவிங்க கிட்ட மாட்டிக்கிட்டியே ஜெயா. அப்பா, இந்த டாலர் ஞாபகம் இருக்கா? இது நீங்க எனக்கு கொடுத்ததுப்பா. இதுல இருக்கிற பறவை மாதிரி நான் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும், வானளவுக்கு உயரணும்னு நீங்க தானேப்பா சொன்னீங்க. நானும் அப்படித்தான் இருக்க முயற்சி பண்ணேன். ஆனா என்னால முடியாம போயிடுச்சுப்பா. இது வரைக்கும் நான் உயிரோட இருக்கிறதே உங்களுக்காக தான்ப்பா. அதனாலதான் இன்னைக்கே உயிரை படைய வச்சு உங்களை தேடி வந்திருக்கேன்ப்பா. I love you, my dear. Love you too, pa. Love you too. இதுதான் இந்தியன் சென்டிமெண்ட்ங்கிறது. உங்க ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற அன்பு, பாசம், மொழிப்பற்று, தேசப்பற்று, இதெல்லாம் தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கான், என் பொண்ண ஒண்ணும் பண்ணிடாத. அவளை விட்டுரு. நீ சொல்றதெல்லாம் நான் செய்யறேன் கான். ப்ளீஸ் ப்ளீஸ் கான். கான் பாஸ், இவளை உயிரோட விட்டா நம்ம எல்லாரும் உயிருக்கு ஆபத்து. யூ ஆர் ரைட் ஈகிள். உன் பொண்ணை நான் அவளை ஈஸியா விட மாட்டேன் சுஷில். அப்படி விட்டா என்ன மாதிரி முட்டாள் எவனும் கிடையாது. கான், அவ உனக்கு என்ன பண்ண? அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, விட்டுரு. உன் பொண்ணு எல்கேஜி படிக்கிற குழந்தை இல்ல சுஷில். She's a martial art expert now. அதுவும் கலரி ஃபைட். இவ வித்தையை ஏன் ஆளுங்கிட்டே காட்டியிருக்கா, இன்க்ளூடிங் மாஸ்க். இதுக்கெல்லாம் அந்த கோவிந்த் தான் காரணம். இவ மாஸ்டர் அன்னைக்கு என்கிட்ட தோத்ததுனால இப்ப என்ன தோக்கடிக்க இவளை தயார் பண்ணிருக்கான். இப்ப சொல்லு, உன் பொண்ணு சின்ன குழந்தையா? பெருமையா இருக்குமா? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இவ்வளவு நாளா நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிடுச்சு. Go with my friend. ஃப்ரெண்டுனா கூட பிறந்த சகோதர மாதிரி, ரத்த பந்த மாதிரின்னு உண்மையான நட்புக்கு இலக்கணம் சொன்னீங்க.
அத நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். நீ ஏன் கூட பிறக்கலைனாலும் என் சகோதரன் தான். நீ சொன்னதை செஞ்சதுக்கும் இனிமே செய்ய போறதுக்கும் என்னுடைய சல்யூட். நீ சந்தோஷப்படுறது இதுதான் கடைசியா இருக்கும் சுஷீல். ஏகல், எஸ் கான் பாஸ், கெட் ஹிம் அண்ட் கில் ஹிம். எஸ் பாஸ். God. இவனா இது போட்டோ ப்ளீஸ் God. You're dead. Shoot out! அவளை எப்படி பிடிக்கிறது? நம்ம கையில இருந்து எஸ்கேப் ஆயிட்டே இருக்கல. இவ்வளவு பெரிய ஊர்ல அவளை எப்படி தேடுறது? Nothing to worry, officers. I'm here. நாங்க பேங்காக் வந்ததுல இருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க எப்படி எஸ்கேப் ஆயிடுறீங்க? ஆனா இன்னைக்கு எங்களை தேடி நீங்களே வந்திருக்கீங்க. நீங்க தமிழ் பேசுறீங்களே? நாங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் விஷயமா இங்க வந்திருக்கோம். That's fine. Actually, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஜெயா, உங்க அப்பா பேரு சுஷீல் குமார், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவரு கடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆகுது. அவரை தேடித்தான் நீங்க இந்த நாட்டுக்கு வந்திருக்கீங்க, கரெக்ட்? ஆமா, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். உங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருந்தோ நீங்க ஏன் எந்த ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்க? அதான் ப்ராப்ளம் ஜெயா. எங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனா ப்ரூஃப் இல்ல. This is your proof. With this, you can proceed. Thank you. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நாங்க பார்த்தோம். அதே சமயம் அவகிட்ட இருந்து நான் என் அப்பாவை காப்பாத்தி ஆகணும். அதுக்கு உங்க உதவி எனக்கு வேணும். ப்ளீஸ், கேன் யூ ஹெல்ப் மீ? Sure.
மிஸ்டர் ஹாய் மை ஃப்ரெண்ட் கோவிந்த் த மாஸ்டர் மை ஓல்டு ஃப்ரெண்ட். குருவான ஒன்னால என்ன அடிச்சு ஜெயிக்க முடியலன்னு இவ்வளவு ரெடி பண்ணி அனுப்பியிருக்கியா? நீ ஒரு துரோகிடா. துரோகி? ஆமா, நீயும் துரோகிதான். அதுவும் சாதாரண துரோகி இல்ல, தேச துரோகி. குரு நமக்கு கத்து கொடுத்த களரி வித்தை அநியத்தை எதிர்க்க தான் பயன்படுத்துன்னு சொன்னாரு. ஆனா நீ தவறா பயன்படுத்துற. நான் நினைச்சிருந்தா என்னைக்கும் உன் கதையை முடிச்சிருப்பேன். ஆனா குரு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. அது முடியாது கோவிந்த். என் மேல் கைப்பட்டதுமே அது நீதான் எனக்கு நல்ல. இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் ரொம்ப அநியாயம் கான். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, தெரிஞ்சுக்க. நீ பண்ற அநியாயம் ரொம்ப எல்லை மீறி போயிடுச்சு. உன் ஆட்டத்தையும் உன்னையும் கொன்னு அநியாயத்தை அழிச்சு நியாயத்தை காப்பாத்துறதுக்காக தான் நான் இந்த ஜெயாவை உருவாக்கி இருக்கேன். சந்திரனும் சூரியனும் வெளிச்சம் தரலாம், ஆனா சூரியன் பக்கத்துல நிக்க முடியாது மை ஃப்ரெண்ட். அதே சந்திரன் தான் வருஷத்துக்கு ஒரு முறை சூரியனை இந்த உலகத்துக்கு தெரியாம மறைக்குதுங்கிறதையும் தெரிஞ்சுக்க. இந்திய மண்ணுல பிறந்து இந்திய மண்ணுல வளர்ந்து அந்த தேசத்துக்கே துரோகம் பண்ண உனக்கு இந்த உலகத்துல வாழ தகுதியே இல்ல. ஆனா இந்திய மக்கள் உன்னையும் ஒரு இந்தியனா மதிச்சு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினத நீயே பார்த்த. Stop it! Stop it! Khan will be the only dawn. Eagle And boss? kill them all.
வலிக்குதாப்பா? வலிக்குதாப்பா? இல்லம்மா, எனக்கு 10 ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் என்ன இந்த ஜெயில இருந்து காப்பாத்திருக்க மாட்டாங்க. ஆனா என் மகளா பிறந்து இந்த நரகத்துல இருந்து என்ன காப்பாத்தி எனக்கு மறுவாழ்வு கொடுத்துட்ட. நீ எனக்கு பொண்ணு மட்டும் இல்லம்மா, என்ன பெத்த தாய். என் சாதனைக்கும் நான் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கும் மாஸ்டர் என் மேல காட்டின கருணை மட்டும்தான் காரணம்ப்பா. கோவிந்த், சுஷில், மை ஃப்ரெண்ட். எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. உண்மையான நட்பு என்னங்கிறத நீ எனக்கு புரிய வச்சுட்ட. தேங்க்யூ வெரி மச். நம்ம 2 பேருக்கு நடுவுல தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சுஷில்? ஓகே, எல்லாம் ஹாப்பியாவே முடிஞ்சது. ஆனா நீங்க உடனடியா இந்தியாவுக்கு திரும்பி போயிடுங்க. எதுக்காக? நீங்க உங்க அப்பாவை காப்பாத்தினது நியாயமா இருந்தாலும் சட்டத்துக்கு நீங்க பண்ணதெல்லாம் தப்பதான் தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் நியாயம் எங்க இருந்தாலும் நாம அவங்கள அவசியம் காப்பாத்தி ஆகணும். அதான் என் பாலிசி. யூ ஆர் மிஸ்டர் ஆகாஷ். ஹலோ, தேங்க்யூ. வெல்கம். தேங்க்யூ வெரி மச் ஆகாஷ். நோ மென்ஷன். தேங்க்யூ சோ மச். ஆல்வேஸ் வெல்கம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எல்லாரும் சேர்ந்து அவருக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்றீங்க? நானும் போலீஸ் ஆபீசர் தான். இன்ஃபேக்ட் நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த ஆபரேஷனோட சக்சஸுக்கு நீங்க ஒரு காரணமா இருந்தாலும் ப்ரமோஷனும் இன்கிரிமெண்ட்டும் எங்களுக்கு தான் கிடைக்கும். Jaya He